السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹு தஆலா அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக நம் எல்லோரையும் அவனது மாளிகையில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மை நேசிப்பதன் காரணமாக, அவன் விரும்புகின்ற காரணத்தால் தான் அவனை பற்றி நாம் அடிக்கடி கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான். அந்த அடிப்படையில் இன்றைய நம்முடைய தலைப்பு மனிதனின் முயற்சிகளும் அல்லாஹ்வின் திட்டங்களும். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மனிதனுடைய முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் சமநிலையோடு ஆரோக்கியமான உள்ளத்தை பெற்று அமைதியான ஆன்மாவை பெற்று நம்மால் ஓரளவு வாழ முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மனிதனுடைய முயற்சிகள் இரண்டு வகையாக இருக்கும். மனிதனுடைய முயற்சிகள் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று நன்றிக்குரிய முயற்சி, இன்னும் ஒன்று நன்றி கெட்டதனமான முயற்சி. எந்த வழியில் மனிதன் முயற்சிக்கிறானோ அந்த வழியை அல்லாஹு தஆலா விட்டு விடுவான். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல, நாம் பாதையை நாம் காட்டினோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. ஷாக்கிரன் நல்ல பாதை, நன்றிக்குரிய பாதை. அந்த பாதையில் பயணிக்கின்ற பொழுது நல்லது கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய திட்டங்களும் அதற்கு ஏற்ப அமையும். இன்னும் ஒன்று இருக்கிறது, குஃப்ரானுன் நிஅம், குஃபருடைய, இது நேரடியாக இஸ்லாத்தை மறுக்கின்ற குஃபர். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த அருள்களை புறக்கணிக்கின்ற ஒரு குஃபர். ரெண்டும் வரும். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஃபல்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு நன்றி செலுத்துங்க, நீங்கள் என்னை நிராகரித்து விடாதீர்கள். அப்போ நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, நன்றிக்கு நன்றி கெட்டதனம் என்பதற்கு அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற வார்த்தை வலா தக்ஃபுரூன். அப்போ எனவே நாம் எந்த வழியில் நம்முடைய முயற்சிகள் இருக்கின்றன, நம்முடைய முயற்சிகள் எந்த வழியில் இருக்கின்றன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீமில் வருது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு இருக்கிற வேளையில் பக்கீஉல் கர்கதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகது குத்திப மகாதுஹு மினன் நார் வ மகாதுஹு மினல் ஜன்னா அவ் மகாதுஹு மினல் ஜன்னா. உங்களில் யாராக இருந்தாலும், உங்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை அல்லாஹு தஆலா எழுதி தீர்மானிச்சிட்டான். அல்லாஹ்வோட தீர்மானம் முடிஞ்சிருச்சு. அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃபலா நத்தகிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் சொர்க்கவாதி யாரு நரகவாதி யாரு, உங்களில் யார் சொர்க்கம் போகிறீங்க நரகம் போகிறீங்க நல்லா எழுதி விட்டுட்டான்னு சொன்னால், அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வந்து ஏன் அமல் செய்யணும்?
ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டு நாங்கள் வந்து சோதனைக்களமாக மாற்றப்படணும்? நியாயமான கேள்வி தானே கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த சஹாபாக்களுடைய கேள்வியில் அர்த்தம் என்ன? ஒரு நரகவாதியாக இருந்தால் அவர் எவ்வளோ அமல் செஞ்சாலும் நரகவாதி தான். சொர்க்கவாதியாக இருந்தால் அவர் அமல் செய்யவே தேவையில்லையே. அவர் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சொர்க்கவாதி, அல்லாஹ் தான் எழுதி போட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள், ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலஹ், நீங்கள் அமல் செய்யுங்க, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு இலகுபடுத்தி தரப்படும். இப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது? எனக்கு எந்த பாதை லேசாக இருக்குது, ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறது லேசாக இருக்குது, அல்லாஹுக்கு முன்னால் கையேந்துறது லேசாக இருக்குது, ஹராத்தை விடுறது லேசாக இருக்குது, உண்மை பேசுகிறது லேசாக இருக்குது, நேர்மையாக நடக்கிறது லேசாக இருக்கிறது, ஜகாத்து சதக்கா கொடுக்கிறது லேசாக இருக்கிறது. இது லேசாக இருந்தால் நான் எதை நோக்கி போகிறேன் என்பதை நான் முடிவு செய்து கொள்ளலாம். அதனால் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்று நாம் நப்பாசை கொள்ளக்கூடாது. அல்லா இடத்துல பயந்து அமல் செய்யணும். இப்போ நான் ஒருவேளை நரகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நானும் நீங்களும் நமக்கு எது விருப்பமாக தெரியுது? அல்லாட விருப்பங்கள் எங்களுக்கு விருப்பமாக தெரியுதா, அல்லது எங்கட விருப்பங்கள் விருப்பமாக தெரியுதா? தொழுகையை அலட்சியம் செய்கிறது, அதை பொருட்படுத்துறதே இல்லை. ஃபஜ்ர் எனக்கு எத்தனையோ நாள் மிஸ் ஆகுது, துஹர் அஸ்ர் ஜமாத்து கிடையாது, சுனத்தான நஃபிலான தொழுகைகள் கிடையாது, நோன்பு கிடையாது, பொய் பேசுகிறோம், ஏமாத்துகிறோம், களவெடுக்கிறோம், வட்டியோடு தொடர்படுறோம். இதில் எல்லாம் நமக்கு ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது, இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. இதை செய்கிறதுனால ஒரு மனசில் ஒரு கொஞ்சம் கூட ஒரு கஷ்டமோ வருத்தமோ ஏற்படுதில்லை என்று சொன்னால், நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை, நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம். இதை சொல்லி போட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى. இந்த ஹதீஸை சொல்லி போட்டு ரசூல் அடுத்து இது ஓதுனாங்க. فَأَمَّا مَنْ أَعْطَى, கொடுக்கிறதுல இன்பம். ஆத்தாண்ட கொடுக்கிறதுன்னா பொருளாதாரத்தை மட்டுமல்ல. فَأَمَّا مَنْ أَعْطَى, கொடுக்கிறார், நேரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், சிந்தனை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார். வத்தகா, இறையச்சத்தோடு வாழ்கிறார், நன்மைகள் செய்வதில் ஆசையும் ஆர்வமும், பாவங்களில் இருந்து விடுபடுகிறார், அல்லாஹ்வுக்காக வாழுகிறார், அல்லாஹ்வுடைய பயத்தோடு அச்சத்தோடு வாழுகிறார். நான் நன்மை செய்தால் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான் என்ற ஆசையோடு வாழுகிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய முழு இலக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்று வாழுகிறார். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى, தக்வாவோடு வாழ்கிறார். وَصَدَّقَ بِالْحُسْنَى, நல்லதை உண்மைப்படுத்துகிறார், ஈமான் கொள்ளுகிறார், நல்ல அகீதாவோடு வாழுகிறார், நம்பிக்கையை சீராக வைத்துக் கொள்கிறார் என்றால், நன்மைகளில் ஆர்வம் தெரிகிறது என்றால் அல்லாஹ் சொல்றான், ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா, அவருக்கு லேசானதை லேசுபடுத்துவோம். லேசானதை லேசுபடுத்துவோம் என்றால் சொர்க்கத்திர பாதையை அவருக்கு காண்பிப்போம். மார்க்கம் இன்னதீன யுஸ்ர், மார்க்கம் இலகுவானது, அதன்பால் வழிகாட்டி அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்வார். அதே நேரம் வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, கஞ்சத்தனம் செய்கிறார். தொழுகிறது, நீண்ட நேரம் தொழுகிறது வருத்தமாயிருக்குது, கஷ்டமாயிருக்குது, கஞ்சத்தனம். கஞ்சத்தனம்னா காசோட மட்டும் சுருக்கிறது அல்ல, அமல்களில் கஞ்சத்தனம் காட்டுறார். அல்லாஹ் தேவையிலிருந்து தேவையற்று வாழ்கிறார். வகத்தப பில் ஹுஸ்னா, நல்லதை பொய்ப்பிக்கிறார். வாங்க தொழுவோம், இபாதத் செய்வோம், நல்லறம் புரிவோம், நன்மையை தேடிக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால், நோன்புக்குள்ளே மட்டும் இல்லை, நோன்பு முடிஞ்சாலும் சரி, ஹஜ்ஜு முடிஞ்சாலும் சரி, தொடர்ந்து வாழ்க்கையில் நல்லறங்கள் செய்யணும் என்று சொன்னால் அவர் அதை பொய்ப்படுத்துகிறார். சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு தொழில் முக்கியம், இப்போ நம்மளோட வியாபாரம் முக்கியம் என்று அவர்கள் நல்லதை பொய்ப்பிக்கிறார்கள். அப்போ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்உஸ்ரா, கஷ்டமான பாதையை நாம் லேசாக்கி விடுவோம் என்றெல்லாம் சொல்கிறார். எப்படி கஷ்டமான பாதை?
அவனுக்கு தெரியாது அவன் எந்த இடத்துல முட்டி மோதி கஷ்டப்பட்டு பிரச்சனைப்பட்டு நொந்து போய் எந்த இடத்துல போய் தவிப்பான் என்பது தெரியாது. மார்க்கத்தில் நிம்மதி இருக்கிறது, மார்க்கத்தை உள்ளத்தில் சுமந்திருப்பதில் நிம்மதி இருக்கிறது, அல்லாஹுடன் உரையாடுவதில் இன்பம் இருக்கிறது, தூக்கத்தை தியாகம் செய்வதில் இன்பம் இருக்கிறது, சஜிதாவில் அல்லாஹ்வோடு பேசுவதில் இன்பம் இருக்கிறது. இந்த இலகுவான இன்பங்களை எல்லாம் விட்டு அவன் கஷ்டத்துக்குரிய பாதையை அவன் தெரிவு செய்கிறான். அல்லாஹ்வும் அப்படியே விட்டுறான். அவனுக்கு அது லேசாக தெரியுது. எப்படி அப்பா நீங்கள் 2 மணிக்கு 3 மணிக்கு குர்ஆன் ஓதுறீங்க, இஸ்திக்ஃபார் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறீங்க, எப்படி சாத்தியம்? நாங்கள் தொழில் முடிச்சுட்டு வரோம் 11 மணி, அவ்வளோ டயர்டாக இருக்கு, தூங்குறோம், ஃபஜ்ரில் 8 மணிக்கு எழும்புகிறோம், அதுதானே எங்களுக்கு லேசாக இருக்குதுண்டா. உங்களுக்கு அது லேசு, முத்தகீன்களுக்கு இது லேசு. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கு லேசுபடுத்தி கொடுப்போம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலா, யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அது அவருக்கு இலேசுபடுத்தி கொடுக்கப்படும். இப்போ நாங்கள் முடிவெடுக்கணும், எங்களோட முயற்சிகள் எதை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுது? இன்ன சஅயக்கும் லஷத்தா, அல்லாஹ் சொல்றான் உங்களோட முயற்சி பலதரப்பட்டது. சஅய்னா என்ன? முயற்சி. மனிதன முயற்சி என்ன? இன்ன சஅயக்கும் லஷத்தா, நாங்கள் எதை நோக்கி போகிறோம், எங்களோட பாதை எங்கே போகுது? அல்லாஹ்வை நோக்கி போகிற நேரம் எனக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். அல்லாஹ் தீர்த்து வைப்பான். துனியாவை நோக்கி போய் அல்லாஹ்வை மறந்துட்டோம்டா துனியாவை அப்படி கொடுத்து அப்படியே விட்டுருவான். அல்லாஹ் கொடுத்து விட்டுருவான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் இருக்க மாட்டார். சுபு தொழுதுட்டு வியாபாரத்துக்கு போகிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். சுபு தொழாமல் போகிறார்னா ஷைத்தான் இவருடைய காதுக்குள்ள மலங்கள் சிறுநீர் கழித்து வழி அனுப்பி வைக்கிறான். சிறுநீர் ஷைத்தானுடைய பாத்ரூம் டாய்லெட்டாக தன்னுடைய காதை வைத்து கொண்டு ஒருவன் வியாபாரத்துக்கு செல்கிறான். இன்னும் ஒருவன் இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களை விட சிறந்த ஃபஜ்ருடைய முன்சுன்னத் 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த ஃபஜ்ரையும் தொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வியாபாரத்துக்கு செல்கிறான் என்றால், இந்த 2லையும் மனிதன் எதில் முயற்சி செய்கிறான்? நாங்கள் எதில் முயற்சி செய்கிறோம்? எங்களோட முயற்சி எங்கே இருக்குது? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு தஆலா சொல்றான், மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத் ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء. யார் ஆஜிலாவை தேடி போறாரோ, ஐன் ஆஜிலா, من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء. துனியா 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 என்று அல்லாஹ்வை மறந்து யார் போறாரோ அவருக்கு முற்படுத்தி துனியாவில் கொடுப்போம். காசு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு 1000, நாளைக்கு 2000, 3000, 5000, 10,000 கண்ணுக்கு விளங்குது. துனியா கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்ல நாங்கள் கொடுப்போம். அஜ்ஜல்னா முற்படுத்தியே கொடுப்போம். ஃபீஹா மானஷா லிமன் உரீத், நாடியவர்களுக்கு. ஆனால் மறுமையுடைய நிலை எப்படி இருக்கும்? சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம், மறுமை நாம் அவருக்கு நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். நரகத்தை அவருக்காக வச்சிருக்கிறோம். யஸ்லாஹா மத்மூம மத்ஹூரா, அதில் இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் நுழைவார். இது யார மனிதன்? எந்த மனிதன முயற்சி? துனியா துனியான்னு போகிறோம். நாம் நினச்சிட்டு இருப்போம் நாங்கள் எல்லாம் சரியான பாதையில் போகிறோம், எங்களோட முயற்சி சரியான முயற்சியாக இருக்குது நினைப்போம். யோசிக்கணும், இந்த முயற்சி அல்லாஹ்வுடைய விருப்பங்களாக இருக்கிறதா, என்னுடைய விருப்பங்களாக இருக்கிறதா? மனோ இச்சையை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தி கொள்கிறேனா, அல்லது நான் மனோ இச்சை சொன்ன அடிப்படையில் போகிறேனா? وَمَنْ أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ, முஃமினாக இருந்து மறுமையை நாடி மறுமைக்காக சஅய் செய்கிறார். தொங்கோட்டம் வர்றதல்ல, உழைப்பு செய்கிறார், முயற்சி செய்கிறார். وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ, அவர் முஃமினாக இருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், فَأُولَٰئِكَ, இவர்களுடைய கான சஅயுஹும் மஷ்கூரா, நன்றி செலுத்தப்பட்ட முயற்சியாக இருக்கிறது. முதலாவது நரகத்துக்குரிய நன்றி கெட்ட முயற்சி. இது என்ன? இந்த முயற்சி என்ன முயற்சி? சஅய் மஷ்கூரானது, நன்றி செலுத்தப்பட்டது. அப்போ அந்த சஅய் மனிதன் முயற்சி இருக்குதானே நன்றி செலுத்தப்பட்டதாக இருக்கணும்டா. மறுமைதான் இலக்காக இருக்கணும். மறுமைதான்
இலக்காக இருக்கணும். மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி வ மன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுதிஹி மின்ஹா மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். அல்லாஹ் சொல்றான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাহ, யார் ஆகிராவுடைய விளைச்சல் எதிர்பார்க்கிறாரோ, ஆகிராவுடைய விளைச்சல் எதிர்பார்க்கிறாரு, தொழுகிறார், இபாதத் செய்கிறார், தக்வாவோட வாழ்றார், இஹ்லாஸோட வாழ்றார், இபாதத்தோட வாழ்றார், உண்மையோட வாழ்றார், நம்பிக்கையோட வாழ்றார், நியாயமாக வாழ்றாரு, மன திருப்தியோடு அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்றாருண்டா நஸித் லஹு ஃபீ ஹர்ஸி, அவருடைய அந்த விளைச்சலை நாங்கள் அதிகத்தை ஏற்படுத்துவோம். செய்ய செய்ய இன்பம் கூடும். தொழுகையில் அல்லாஹ்வோட பேச பேச இன்பம் கூடும். உலகத்தை நோக்கி போகிற நேரம் காசு பணம் கிடைக்க ஒரு மகிழ்ச்சி வருதானே, அதே மாதிரி தான் ஆன்மீகத்தை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி போகிற நேரம் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சில புஸ்தாரிங்க சொல்லுவாங்க, 30 வருஷம் நாங்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்க முயற்சி செஞ்சோம், அதுக்கு பிறகுதான் அதில் இன்பத்தை அடைஞ்சு கொண்டோம். 40 வருஷம் முயற்சி செஞ்சோம், அதுக்கு பிறகுதான் அந்த இபாதத்தில் உள்ள சுவையை அடைஞ்சு கொண்டோம் என்று சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் இந்த சுவையை அடைகிற நிலைக்கு வரணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরা நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி வ மன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுதிஹி மின்ஹா மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். மறுமையில விளைச்சலுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன செய்வான், அதிகப்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அதே நேரம் துனியாவோட பாதையில் போனாலும் கொடுப்போம். ஹர்ஸு துனியாவுக்கு போனாலும், துனியாவோட விளைச்சல் அதை நோக்கி போனாலும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் மறுமையில் எந்த பங்கும் கிடையாது. மறுமையில் எந்த பங்கும் கிடையாது. அப்போ எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தில் எதற்காக என்னுடைய காலத்தை நேரத்தை செலவழிக்கிறேன்? உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம், எந்த முயற்சியும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க இயலாது. கேட்டால் ஆன்சர் என்ன, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி, எந்த நிலையில் அல்லாஹ் என்னை வச்சிருக்கிறான்? ஒரு ஃபஜ்ர் மிஸ் ஆகுது என்று சொன்னால் நான் தொலையில் நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அல்லாஹ் என்ன தெரிவு செய்யல. சுபுவோட ரமலானுடைய காலத்தில் சுபுவுக்கு பள்ளி, ஃபஜ்ருக்கு பள்ளியை பார்த்தா 4 சஃப் இருக்கும். ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு சஃப் இருக்கும். சில பள்ளிகளில் முஅத்தினோட 4 பேர் இருப்பாங்க ஊரில், அல்லது பள்ளி முஅத்தின் இமாம் மட்டும் இருப்பாங்க சில ஊர்களில். அப்போ இந்த மனிதர்கள் நாங்கள் யோசிக்கணும், ரமலானுடைய காலத்தில் ஹர்ஸுல் ஆখিরাவை பெற்றுக்கொண்ட மறுமையிட விளைச்சலை நோக்கி போன நாங்கள் ஏன் ரமலான் அல்லாத காலத்தில் துனியாவுடைய விளைச்சலை நோக்கி போகிறோம்? அந்த ரப்பு எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? எங்களோட ரப்பு எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை செய்ய வேண்டாமா? நாங்கள் யாரை விட்டுட்டு எதை நோக்கி போகிறோம்? இந்த துனியா என்ற ஷைத்தான் என்ற நஃப்ஸ் என்ற எதிரியை நோக்கி போகிறோம். ரஹ்மானுர் ரஹீமை விட்டுட்டு போகிறோம். ரஹ்மானுர் ரஹீம் ரஸாக்கை விட்டுட்டு போகிறோம். கய்யூமை விட்டுட்டு போகிறோம். ஹாலிக்கை விட்டுட்டு போகிறோம். அல் பாரியை விட்டுட்டு போகிறோம். அல் முஸவ்விரை விட்டுட்டு போகிறோம். அர் ரஹ்மானை விட்டுட்டு போகிறோம். அர் ரஹீமை விட்டுட்டு போகிறோம். யாருக்கு பின்னாடி? யாருடைய பாதையில்? ஷைத்தானுடைய பாதையில். ஷைத்தானுடைய பாதையில் போய் என்ன செய்வோம்? فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ كَلَّا بَل لَّا تُكْرِمُونَ الْيَتِيمَ وَلَا تَحَاضُّونَ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا وَتُحِبُّونَ الْمَالَ حُبًّا جَمًّا فَأَمَّا الْإِنسَانُ மனிதன் அவனோட முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நல்லது செஞ்சால் நல்லது கொடுப்பேன்னு சொன்ன ரப்புல் ஆலமீன் மனிதன் சில பொழுது அவன் அறிவீனத்தால் பலவீனத்தால் அந்த ரஹ்மானை விட்டு ஒதுங்கி போகிற நேரம் எப்படியெல்லாம் உணர்த்தி தன் பக்கம் அழைக்கிறான்னு பாருங்க. ஃபஅம்மல் இன்சான் மனிதன், அல்லாஹு தஆலா இதா மப்தலாஹு ரப்புஹு, ரப்பு அவனை கொஞ்சம் சோதிச்சு
சோதிச்ச பிறகு உடனே அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். ஃபஅக்ரமஹு வனஅமா, அவனை கொஞ்சம் கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிஅமத்துக்களை கொடுத்த உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்ற ரப்பு என்ன சங்கைப்படுத்தி விட்டான். உடனே சொல்றான். இப்படித்தானே சின்ன ஒரு சோதனை வருது. இப்போ எங்கட முயற்சிகள் இப்படி இருக்குது, அல்லாட திட்டங்களுக்கு அப்படியே வருவோம். நாங்கள் எங்கட முயற்சிகள் இப்படி இருக்குது. அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன சோதனை, 2 மாதம் சோதனை வருது, சின்ன சோதனை தான், ஏதோ நம்ம தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், ரொம்ப நெருங்குறோம், அல்லாஹ் நெருங்கி கையேந்தி கேட்குறோம். இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்களுக்கு உடனே திடீரென்று இவர் நினச்சதை கொடுத்துட்டான். நினச்சதை கொடுத்து அருள்களை கொஞ்சம் கொடுத்த உடனே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் மனுஷன்? ஃபயகூலு ரப்பி அக்ரமன், ஏன்ற ரப்பு என்ன சங்கைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான். அதே மனிதனுக்கு அம்மா இதாமபுத்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கா, ரிஸ்கை கொஞ்சம் சோதிச்சு போட்டு அவனை சோதிச்சுட்டு கொஞ்சம் ரிஸ்கில் குறைபாடு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் ரிஸ்கில் ஒரு குறைபாடை ஏற்படுத்துகிறான். இப்போ உடனே மனுஷன் அடுத்த நோட்டி சொல்லிடுறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், ஏன்ற ரப்பி என்னை கேவலப்படுத்திட்டான், இழிவுபடுத்திட்டான். இந்த பார்வை இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க, சரியான பார்வையா? அல்லாஹ் கொடுத்தா சந்தோஷப்படுறான், எடுத்தா அல்லாஹ்வை திட்டுற நிலைக்கு வந்துடுறான். ஆனால் அல்லாஹ்வோட திட்டம் வேறு, அல்லாஹ்வோட திட்டம் வேறு. அது எப்படியெல்லாம் அல்லாஹ்வோட திட்டம் இருக்குங்கிறது நீங்கள் தொடர்ந்து அப்படி கேள்வியும் வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த மனிதனுடைய பார்வையெல்லாம் முயற்சியெல்லாம் உலகத்தை மையப்படுத்திய முயற்சி, உலகத்தை மையப்படுத்திய பார்வை. நான் துவா கேட்டு எனக்கு கிடைக்கல, நான் தொலைல விட்டுட்டேன். துவா கேட்டு கிடைக்கல, துவா விட்டுட்டேன். இப்படி மனசு வந்திருக்குதா? சலபு சாலிங்க சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா இடத்துல துவா கேட்போம், ஆனால் அடி மனசில் எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இந்த துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளாட்டி நல்லம் அப்படின்னு. ஏன் ஏற்றுக்கொள்ளாட்டி தான் இன்னும் நாங்கள் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். அது ஏற்றுக்கொள்ளப்படாட்டி மறுமையில் அதற்கு வெகுமதி இதை விட பிரம்மாண்டமாக கிடைக்கும். மறுமையிட முயற்சி தான், மறுமையுடைய விளைச்சல் தான் எங்களுக்கு தேவைன்னு நினச்சாங்க. அந்த மனோநிலை, சில விஷயங்கள் நமக்கு நீங்கணும், அதை தப்பு ஆசை வைக்கிறது தப்பு கிடையாது. இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என் துவாவை ஏற்றுக்கொள்ளாட்டித்தான் நான் ரப்பை மறக்க மாட்டேன். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் மனிதனுக்கு சோதனை இல்லாமலே விட்டுட்டான்னு சொன்னால், மனிதனை சோதிக்காமல் விட்டுட்டு அவன் பாதையில் அல்லாஹ் மறந்துக்கிட்டே போவான். சோதனைகள் என்ன செய்யும்? அல்லாஹ்வை இனங்காட்டி கொடுக்கும். இடையில வர சோதனைகள் எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நினச்சிடாதீங்க, ரப்போட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் தாரான். அதுலேயும் ஒரு ஹிக்மத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்போ பாருங்க, அம்மா இதா மபுத்தலா, ரப்ப சோதிச்சுட்டான்னு சொன்னால் இப்போ என்ன இழிவுபடுத்திட்டான் அல்லாஹ் அப்படின்ற நிலைக்கு அவன் வாரான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் நீ எப்படி வாழ்கிறாய்? இப்போ அல்லாஹ் உணர்த்துறான், நான் தந்த உடனே நான் என்ன கண்ணியப்படுத்திட்டான் அல்லான்னு சொல்கிற நீ, நான் கொஞ்சம் தரையிலடா இழிவுபடுத்திட்டான்னு சொல்கிற நீ எப்படி இருக்கிறாய்? அவ்வாறல்ல, கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துறது இல்லை. உன்கிட்ட காசு இருக்குது, நீ அனாதை கொடுக்குறியா? நான் தந்தது தானே. அப்போ அனாதை கொடுக்குறவளவுக்கு உனக்கு பொருளாதாரம் இல்லையா? அனாதையை பராமரிக்கிறது இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க தூண்டுறதும் இல்லை. உன்னிடத்தில் கொஞ்சம் கூட இந்த பண்பு இல்லையே. நீ விரும்பின சொத்துக்களை, அனந்தர சொத்துக்கள், பிறருடைய சொத்துக்களை நீ உண்கிறாய், துனியாவை அளவு கடந்து நேசம் கொள்கிறாய். ஆனால் ரப்பு கொஞ்சம் சோதித்த உடனே ரப்பிடம் இப்படி பேசுகிறாய் என்று அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுறான். நம்முடைய நிலை எந்த நிலையாக மாறணும்? மறுமையினுடைய சிந்தனையை மையப்படுத்தியதாக. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், இந்த சோதனை காலத்தில் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை அல்லாஹ் பரிசீலிக்கிறான். என்னட்ட இல்லை, ஆனால் நான் மக்களுக்கு கொடுக்கிறேன். என்னட்ட இல்லை, எனக்கு கஷ்டம்தான், ஆனால் மக்களை மகிழ்விக்கிறேன். என்னட்ட இல்லை, எனக்கு பிரச்சனை தான், ஆனால் அல்லாஹ்வை தொழுகிறது, இபாதத் செய்கிறது நான் விட மாட்டேன் என்ற ரப்பு இப்போ தராமல் இருப்பதில் நலவிருக்குது என்று நினைச்சான் என்று சொன்னால், அந்த ரப்பு எவ்வளோ சந்தோஷப்படுவான். ஒரு அடியானுடைய அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற ரப்புக்கு எல்லா புகழும், அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும் என்று சொல்கிற வார்த்தையில் அல்லாஹ் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளால் இவன் ஒன்று எதிர்பார்ப்பான், அல்லாஹ் 1 கோடி கொடுப்பான். மனிதன் முயற்சி இப்படி இருக்கும், அல்லாஹ்வோட திட்டம் அப்படி இருக்கும். ஆனால் மனுஷன் அவசரக்காரன், உடனே அவசரப்பட்டுருவான். அவன் தேவைகள் அல்லாஹ்வுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் மனித முயற்சி இருக்குமாக இருந்தால், இதை நல்லா புரிஞ்சுக்குங்க.
அல்லாஹ்ட திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் மனித முயற்சி இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாத மனித முயற்சிகளில் பலவீனம் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அருள் நிம்மதி இருக்காது. எதுவரை அல்லாஹு தஆலா அவனுடைய திட்டங்களை காட்டுவான். நீங்க வரலாறுகள் எடுத்து பாருங்க. இனிமேல் என்னால் உயிர் பிழைக்க முடியாது என்று இருந்த ஒரு மனிதர் முயற்சியை விட இல்லை. இனிமேல் என்னால் இங்க ஒரு எட்டு வைக்க முடியாது என்ற மனிதர் முயற்சியை கைவிட இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை கைவிட இல்லை. அல்லாஹ்வுடைய திட்டம் வேலை செஞ்சது. அல்லாஹ்வுடைய திட்டம் நாங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு நாங்கள் நினச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வாங்க, இப்போ நம்முடைய முயற்சிகளை எப்படி நாங்கள் அமைச்சு கொள்ளணும்? அல்லாஹ்வுடைய திட்டம் அழகானதாக எங்களுக்கு சார்பானதாக வாரதுக்கு எப்படி அமைச்சு கொள்ளணும் என்று சொன்னால், அல்லாஹ் சூரா அல் அன்கபூத்துடைய கடைசி வசனம் 69 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எங்கட வழியில முயற்சிக்கிறாரோ, எங்கட பாதையில முயற்சிக்கிறாரோ, அல்லாஹ் சொல்லி போட்ட அந்த பதில் திட்டத்தை சொல்றான். அல்லாஹ், நீ முயற்சி செய்கிறத விடாதே, என்னுடைய பாதையில் பார்வையில் நீ முயற்சி செய்வதை விடாதே. அப்படி நீ தொடர்ந்து செஞ்சா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, சபீல்ல ஒரு பாதை, சுபுலனாண்டா பல பாதைகளை நாம் காட்டுவோம். நீங்க ஒரு விஷயத்துல பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தில் அல்லாஹுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள நினைத்து வாழ்ந்தால், அல்லாஹ் எழுதி வைத்ததில் நீங்க கனாத் போதும் என்ற தன்மையோடு இன்னும் இன்னும் முயற்சி செஞ்சா அல்லாஹ் திருப்தியான மனோநிலையில் இபாதத் செஞ்சு உங்களோட முயற்சியை பண்ணிக்கிட்டே போறீங்க. அந்த முயற்சி உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாது. இது கிடைக்குமா கிடைக்காதா? அது கிடைக்காது என்று உங்களோட மனசு சொல்லும், உலகம் சொல்லும். அவ்வளோ அசாத்தியமான ஒன்று. இதெல்லாம் எங்கப்பா சாத்தியமாகும் நினைக்கிற விஷயங்களை சாத்தியமாக்கும் ஒரு வழியில் அல்ல, பல வழிகளை அல்லாஹ் திறந்து தருவான். அல்லாஹ்வுடைய வாதா, அல்லாஹ்வுடைய வாதா. லனஹ்தியன்னஹும் சுபுலனா, பல பாதைகளை நாம் அவர்களுக்கு காட்டுவோம், திறந்து கொடுப்போம், வழிகாட்டுவோம். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இதில் ஒரு அற்புதமான ஒரு செய்தி இப்போதான் நாங்கள் பார்க்கணும். எங்களோட முயற்சிகள் இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன் 2 வகையாக இருக்கும். 2 வகையான முயற்சி. குஃபருடைய பாதை, நன்றி கெட்ட பாதை நம்ம எடுக்கவே கூடாது. நல்ல முயற்சி ஈடுபடணும். இப்போ அந்த பாதை நமக்கு முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட பாதை. நாங்கள் மூமின்கள் அதை தெரிவு செய்யக்கூடாது, தெரிவு செய்ய மாட்டோம் என்ற உறுதி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் மனித முயற்சிகள் அது எப்படி அமைச்சு கொள்ளணும், அதனுடைய ஒழுங்குகள் என்ன, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், நாங்கள் முயற்சி செய்வோம். எதுக்குமே முயற்சி இல்லாமல் பெற முடியாது. கண்டிப்பாக முயற்சி செய்யணும். ஆனால் திட்டங்கள், அது அல்லாஹுடைய திட்டங்கள், அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ் அதுக்குரிய விளைவுகளை ஏற்படுத்துவான் என்பதில் கடுகளவும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் முயற்சி செஞ்சால் நாங்கள் தருவோம். قُلْ لَنْ يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ. நபியே சொல்லுங்க, قُلْ لَنْ يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ. لَنْ يُصِيبَنَا, எங்களோட முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் மனசில் இந்த வார்த்தை, இந்த வசனம் அப்படி பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். மோமீனுடைய ஒரு நம்பிக்கை சொல்லுது இந்த வசனம், நம்பிக்கை சொல்லுது. قُلْ لَنْ يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا, எது கிடைத்தாலும் அல்லாஹ் எழுதாத ஒன்று நடக்கப் போவதில்லை. எது நடந்தாலும் அல்லாஹ் நாடாத ஒன்று, அல்லாஹ் எழுதாத ஒன்று நடக்கப் போவதில்லை. இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய அதிபதி, தலைவன். எனவே வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைங்க, முழுமையான நம்பிக்கை இருக்கணும். முயற்சி எங்கட
நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்கணும். லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹ், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலி, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர் தக்து ஹிமாசன் வ தரூஹ் பிதானா. நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கணும், முயற்சி இருக்கணும், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கணும். உண்மையான தவக்குல் வச்சா எப்படி வைக்கணும்? ஹக்கான உண்மையான தவக்குல் வச்சு உங்களோட முயற்சி. அப்போ நாங்கள் பறவைகளுக்கு ரிஸ்க் அளிப்பதை போல உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம். லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர். அது எப்படி? காலையில் தக்து ஹிமாசா, காலையில் வெறும் வயிறோட போகுது. எங்கே போகிறோம் ஆனால் முயற்சி, எங்கே போகிறோம் எங்கே ரிஸ்க் கிடைக்கும்னு தெரியாது அதுக்கு, ஆனால் போகுது, பறந்து போகுது, முயற்சி செய்து. இப்படி போகிற நேரம் திரும்பி வரும் பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் அது திரும்பி வருகிறது. இது போன்று நாங்கள் நிரப்பமான அருள்களை உங்களுக்கு தருவோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை குறித்து சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களோட முயற்சிகள் அல்லாஹ்வை நோக்கி இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் விளைவுகள் இப்போ வரும், 5 வருஷம் கழித்து வரும், 10 வருஷம் கழித்து வரும், 20 வருஷம் கழித்து வரும், நடக்குமா நடக்காதாண்டு ஒரு சந்தேகம் கூட உள்ளத்தில் வரும். அப்படி வரக்கூடாது. வந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அது எப்படி? அந்த முயற்சியும் அல்லாஹ்வுடைய திட்டம் எங்கே இணையுதுன்றா, உங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த அந்த பகுதியில் ஒரு மனிதரை தவறுதலாக அடிக்கும் பொழுது அவர் மரணிச்சுக்கிறாரு. இப்போ ஊரில் வந்து அவரை பிடிப்பதற்காக வேண்டி அவரை கொலை செய்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. எப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம்? சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதர். இப்போ இவர் எங்கே போகிறாரு? உயிர் தப்பி எங்கே போகிறாரு? மதியனுக்கு போகிறார். மதியனுக்கு போனால் மதியனுடைய எல்லைக்குள்ளே போகிற நேரம் நல்லா கவனிச்சுங்க, அங்கே எல்லாரும் தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பெண்கள் தண்ணி எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, கேட்ட பொழுது இப்படி தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களோட டேன் வரும்போது நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. இப்போ மதியனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரையுமே தெரியாது. ஊரை விட்டு வராங்க, யாரையுமே மதியனில் தெரியாது. இப்போ இவருக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸகா லஹுமா ثم تولى إلى الظل وقال رب إني لما أنزلت إلي من خير فقير فقال رب إني لما أنزلت إلي من خير فقير. இது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உறுதியான ஈமானையும் மனிதனுடைய அந்த அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு தவக்குலையும் எடுத்து காட்டுகிறது. அது பவர்ஃபுல்லானது, சாதாரண துவா இல்லை. அப்போ அவர்களுக்கு ஃபஸகா லஹுமா, அப்போ உங்களுக்கு தண்ணியை புகட்டிட்டு ஒரு நிழலுக்கு கீழே வந்து யோசிக்கிறார். இப்போ நம்ம மதியனுக்கு போனால் நமக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, என் தொழில் ஒன்றும் இல்லை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து சூழ்நிலை என்ன? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்கிறது? ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, யாரையுமே தெரியாது. அந்த நிலையிலும் இன்னொருவருக்கு உதவி செய்கிற மனசு இருக்குது. நமக்கே யாருமே தெரியாது, சும்மா போய் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு? இல்லை, கஷ்டப்படுகிறார்கள். ஏன்ற கஷ்டம் அது என்னோடு இருக்கட்டும், கஷ்டத்துக்கு உதவி செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு ஒதுங்கி வந்து பிரார்த்திக்கிறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நீ எந்த நலவை என்பால் இறக்கினாலும் அந்த நலவின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாம் தேவையால, நீங்கள் எதை தந்தாலும் சாப்பிட்றதுக்கு அடுத்த நிமிஷம் ஒன்றுமே இல்லைண்டா அவனுக்கு ஒரு கோடி பெருசாக வழங்காது, ஒரு 2 திர்ஹம் அவனுக்கு பெருசாக வழங்கும். ஒரு டீயை குடிச்சிட்டா கொஞ்சம் தெம்பாயிடலாம். அப்படி நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து தான் கேட்குறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். எப்படிப்பட்ட நபி, எப்படிப்பட்ட நபி! அப்போ இந்த நிலை அவருடைய வரலாறு அப்படி பின்னுக்கு தொடருது. ஆனால் ஆரம்பத்தில் இப்படித்தான் அவருடைய நிலை ஆரம்பிக்குது. ஊரில் இப்படி பிரச்சனை, ஊருக்கும் திரும்பி போக முடியாது, இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, சாப்பிட வழியில் குடிக்க வழியில். ஆனால் அவருடைய எண்ணம் பிரார்த்தனை எப்படி இருந்தது? இந்த பிரார்த்தனையிலிருந்து முயற்சியை ஆரம்பிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுவான் என்று அவர்கள் கனவுல கூட நினைக்கல.
ரைட். இதை ஓதிட்டு இந்த துவாவை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த 2 பெண்களில் ஒரு பெண்மணி வாராங்க. فجاءته إحداهما تمشي على استحياء قالت إن أبي يدعوك ليجزيك أجر ما سقيت لنا فلما جاءه وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظالمين. இது குர்ஆன் தான். அப்போ வாராங்க. அந்த 2 பெண்களில் ஏற்கனவே அந்த பெண்ணில் ஒரு பெண்மணி சொல்லிட்டாங்க, வாப்பா இவரை கூலி கெடுங்க அப்படின்னு. யா பத்திஸ்தாஜிர்ஹு இன்ன ஹைர மன் இஸ்தாஜர்தல் கவியுல் அமீன், அவரை கூலி கெடுங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் வாப்பாட்ட சொல்லிட்டாங்க அந்த மதியில் இருக்கக்கூடிய அந்த சாலிஹான மனிதர். அப்போ அவர் சொன்னார், அவர் சொன்ன செய்தி அந்த புள்ள அந்த யுவதி வந்து சொல்கிறாங்க வெட்கத்தோடு, ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெட்கத்தோடு நடந்து வந்து சொன்னாங்க, நீங்கள் அந்த தண்ணீர் புகட்டியதற்காக கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிடுறாங்க, கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. இப்போ அங்கே நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். சொல்கிறாங்க அந்த மனிதர், அந்த ஊரில் மதியனில் இருந்த அந்த சாலிஹான நல்ல மனிதர் சொல்கிறாரு, நான் 2 மகளில் ஒரு ஆள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன், ஊடும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ மனைவி, முதலாவது மனைவி, அதே மாதிரி நீங்கள் 8 வருஷம் எனக்கு என்ன செய்யுங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு நீங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் முடிச்சு தரேன். அப்போ வேலையும் கிடச்சிருச்சு, தொழில் கிடச்சிருச்சு. அதனால் அவருக்கு மனைவி இருந்தால் பாப்பா விட்டுட்டு இருப்பாரா? அவருக்கு அவர் ஆடு மேய்ச்சி அல்லது அவர் தொழில் செஞ்சால் அவருக்கு ஊதியம் கிடைக்காம இருக்குமா? தொழிலும் கிடச்சிருச்சு. இப்போ ஒன்றுமே இல்லைன்ட்டு அவருக்கு தெரியும், யாருக்கு? அந்த ஊரில் இந்த மனிதருக்கு. அப்போ அவர் தங்குறதுக்கு இடம் கொடுத்து, மனைவி கொடுத்து, தொழில் கொடுத்துட்டு, இதெல்லாம் 2ஆக தான் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹஃப் ஃபலம்மா ஜா வகஸ அலைஹில் கஸஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கிட்ட சொல்கிறார், இப்படி தான் ஊரில் இப்படி பிரச்சனையாயிருச்சு, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு போட்டு, இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வாரியாண்டு அப்படி உடனே என்ன உள்ளத்தை போட்டு இன்னும் பதட்டத்துக்கு ஆளாக்க இல்லை. முதலாவது யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வாராங்கண்டா அவங்க என்ன சூழ்நிலையில் வாராங்கன்னு புரிஞ்சுட்டு முதலாவது நம்ம ஆறுதல் வார்த்தையை தான் வெளிப்படுத்தணும். நல்ல மனிதருடைய வார்த்தை அதுதான். அவர் சொன்னார், லா தஹஃப், நீங்கள் கவலைப்படாதீங்க. லா தஹஃப்னா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? பாதுகாக்கப்பட்டுறீங்க, பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ இந்த செய்தி அந்த மனிதர் யார்? மதியனில் வாழ்ந்த அந்த மனிதர் யார்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு சஹீஹான ஆதாரமும் கிடையாது. காலத்தின் அடிப்படையில் 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க இல்லை. அப்படி சொல்லப்படுற அனைத்து செய்திகளும் ஆதாரமற்ற கட்டுக்கதை. இது வேற ஒரு மனிதர் மதியனில் வாழ்ந்ததுனால, மதியனில் தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஆனால் இவர் வந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அல்ல. எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் அப்படி கிடையாது. தானே? அதை மக்களை அப்படி உருவாக்கி சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க. இது ஒரு சாலிஹான நல்ல மனிதர் என்று தான் வருது. அதுதான் ராஜிஹான சரியான கருத்து. ஹை, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இங்கே? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரைட், அவர் உயிரை பாதுகாக்கிறதுக்காக மதியனை நோக்கி போகிறாரு. இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்கிறாரு, அல்லாஹ் இடத்துல நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அடுத்த நொடி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ரப்பட ஹைரை எதிர்பார்க்குறாரு. உடனே அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, திருமணம் கிடைக்குது, வீடு கிடைக்குது, தொழில் கிடைக்குது, இப்படி எல்லா வசதிகளும், சாப்பாடு கிடைக்குது, தங்குறதுக்கு இடம் கிடைக்குது, தொழில் கிடைக்குது, வீடு கிடைக்குது, மனைவியும் கிடைக்கிறாங்க. அது நல்ல மனைவி. அவளை பற்றி வர்ணிக்கும் போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அந்த மனைவி பற்றி ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, எப்படி வளர்த்திருப்பாங்க? வெட்கத்தோடு. பெண்களுக்கு அழகு வெட்கம். வெட்கத்தோடு அந்த பெண்மணி வந்தாள். அப்போ எப்படிப்பட்ட ஒழுக்கமான பெண்மணி, நல்ல குடும்பம், நல்ல தொழில். எதனால் கிடைச்சிது இந்த துவா? அறிஞர்கள் சொல்வார்கள், யார்கிட்ட தொழில் வசதி இல்லை, வீடு இல்லை, யார்கிட்ட பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த துவாவை கேளுங்க, அடிக்கடி கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவாவை கேளுங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அடிக்கடி கேளுங்க. அப்போ எனவே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை, முயற்சி, இதற்கு அல்லாஹ் வந்து அவருடைய திட்டத்தை எப்படி அமைக்கிறான் என்று சொன்னால், அவர் நினைச்சிருப்பார் என்ன, அடுத்த நொடி ஒரு கவளம் சாப்பாடு கிடைச்சா போதும். அவர நினைப்பு அப்படிதான். பொதுவான மனித புத்தி வச்சுரும், பொதுவான புத்தி. இப்போ அடுத்த நொடி எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், ஏதாவது தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும். இந்த அளவு ஒரு எதிர்பார்த்திருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய திட்டங்கள் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய திட்டங்கள் அப்படித்தான். நாங்கள் யா அல்லாஹ் எனக்கு இதை தாண்டு கேட்போம்,
ஆனால் இதுதான் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களோட வழிகளை நாங்கள் அவர்கள் திறந்து கொடுப்போம், எல்லா வழிகளையும் உதவி செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சாத்தியமில்லாத ஒன்று சாத்தியப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வோட திட்டம் அப்படி. எனக்கு இது சாத்தியமாகுமா? அல்லாஹ் சொல்கின்றான், காஃப் ஹா யா ஐன் ஸாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. அல்லாஹ் தஆலா சூரா மரியம் எப்படி ஆரம்பிக்கிறான்? காஃப் ஹா யா ஐன் ஸாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக் அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாறு அல்லாஹ் ஞாபகம் செஞ்சு காட்டுறான். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. அவர் அல்லாஹ்வை ஒரு மறைவாக ஒரு தாழ்ந்த குரல் அல்லாஹ் அழைக்கிறார். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. எப்படியான சூழ்நிலையில் அழைக்கிறார்? قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب واجعله رب رضيا يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகி விட்டது, முடியெல்லாம் நரைத்து விட்டது. ஆனாலும் நான் உன்னிடத்தில் உன்னுடைய துவாவை விட்டும் துர்ப்பாக்கியவானாக இருக்க மாட்டேன். உன்னுடைய துவா கேட்காம இருக்க மாட்டேன். நீ கபூல் செய்வாய். இது என்ன நிலை? ஒருவர் திருமணம் முடிச்சு ஒரு 50 வயசு வரை முயற்சி பண்ணுறார், புள்ள கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. 60 வயசு வரைக்கும் முயற்சி பண்ணுறாரு, 70 வயசு வரைக்கும் முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு பிறகு அவர் முயற்சியை கை விட்டுருவார். ஒரு 60-70 வயசு, என்ன நம்மளால் எழும்பி நடக்கவே முடியாது, நமக்கு எப்படி அது புள்ள சாத்தியமாகும்? அதான் மனிதனுடைய சிந்தனை. மனிதன முயற்சி ஒரு அளவோடு போய் நின்றும். மனிதன முயற்சி எப்படி நிற்குமெண்டா, இதுக்கு பிறகெல்லாம் சாத்தியமா என்று அந்த பொது புத்தியில் இருந்து யோசிக்கும். ஆனால் இவர் என்ன யோசிச்சாரு? இதுதான் நல்ல மக்களுடைய வழிமுறை. கால ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி, இப்படியான ஒரு நிலையிலையும் நான் உன்னை அழைக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு ஒரு பிள்ளை தாயா அல்லாஹ். அதான் சுருக்கமாக கேட்குறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை தாயா அல்லாஹ். இப்போ இவருடைய சூழ்நிலை என்ன? உலகத்திற பார்வையில் பிள்ளை கிடைக்க வாய்ப்பில்லை. மனைவி மலடி, அப்படி வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. குர்ஆன் நேரடியாக சொல்கிறதுனால அப்படி நான் மொழிபெயர்க்கிறேன். பிள்ளை பெக்கிற அந்த பாக்கியம் இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு, உடல் அமைப்பு அப்படி இல்லை. அதே அல்லாஹ் சொல்கிறான், வக்கான திம்ராத்தி ஆகிரன், ஆகிராக இருக்கிறாங்க. ஆனாலும் ஃபஹபிலி மின் லதுன்க வலியா, உன்னிடம் இருந்து ஒரு குழந்தை தந்திரியா அல்லாஹ். உடனே ரிசல்ட்ஸ். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியாவே, உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொண்டு நன்மாராயம் சொல்கிறோம். அல்லாஹ் உடனே சொல்கிறான், உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொண்டு நன்மாராயம் சொல்லுகிறோம். அவருக்குடைய பேர் யஹ்யா. இதுக்கு முன்னால் அந்த பேர் இல்லை, அல்லாவே பேர் வைக்கிறான். பிள்ளையும் கொடுத்து அல்லாஹ் பேர் வைக்கிறான்டா எப்படி? அந்த மனிதருடைய அந்த ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வினுடைய பதில் அசாத்தியமானதை சாத்தியமாக்கி கொடுக்கிறான். உன்னுடைய முயற்சி, யா அல்லாஹ் இதுக்கு மேலே என்னால் முடியாது யா அல்லாஹ், உலகமே கைவிட்டு நீ தனித்திருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது நீ ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் முன்பக்கம் வியந்து பார்க்கின்ற அளவு ஒரு பாதையை திறப்பான். இது வரலாறுகளில் பாருங்க, சாதாரண விஷயம் அல்ல. எப்படி சாத்தியம்? அது எங்களுக்கு லேசு, உங்களுக்கு கஷ்டம். உங்களோட புத்தி அப்படித்தான் சொல்லும்.
உங்களோட புத்தி அப்படித்தான் யோசிக்கும். ஆனால் அல்லாஹ்க்கு அது லேசு. அல்லாஹ் பிள்ளை கொடுக்கும். எப்படி ஒரு மலடி பிள்ளை பெறுகிறார்கள். இந்த வார்த்தை தவறு, நான் குர்ஆனை மொழிபெயர்க்கிறேன், இது தவறு. ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹ் ஏன் பயன்படுத்துகிறான்டா? அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லுவான். ஆனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அடுத்த மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்லும் எங்களுக்கு, விளங்கு தானே? இப்போ ஆடு மாடு ஒட்டகத்தை போல அவர்கள் என்று அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான். நம்ம வாப்பா பார்த்து குர்ஆனை படிக்கலைன்னா வாப்பா பார்த்து மாடுன்னு சொல்லலுமா? சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அதனால் சொல்கிறேன். அப்போ எனவே அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், இன்னா நுபஷிருக, உங்களுக்கு ஒரு புள்ளையை தாரோம். சுபஹான் அல்லாஹ். எப்படி ஒரு அல்லாஹுடைய விடை, எப்படி அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். இது ஒரு பகுதி சகோதரர்களே. எங்களோட முயற்சி, அதுக்கு பதில் எப்போ கிடைக்கும்? 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா? ஆனால் நாங்கள் முயற்சியை கைவிடக்கூடாது. அல்லாஹுடைய அந்த தவக்குல் நம்பிக்கை கைவிட்டக்கூடாது. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் எப்படி மனிதனுடைய அந்த முயற்சிகளையும் அல்லாஹ்வுடைய திட்டத்தின் மேல உள்ள அந்த நம்பிக்கை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே மரியம் அந்த அத்தியாயத்தை பாருங்க. فَأَجَاءَهَا الْمَخَاضُ إِلَى جِذْعِ النَّخْلَةِ قَالَتْ يَا لَيْتَنِي مِتُّ قَبْلَ هَذَا وَكُنْتُ نَسْيًا مَنْسِيًّا. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்று, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் கருவுற்று இருக்கிறாங்க. இந்த நிலையில் பிரசவ வலி வருது. பிரசவ வலி வந்த உடனே ஒரு ஈச்ச மரத்துக்கு கீழே போகிறாங்க. அப்படி பிரசவ வலி ஈச்ச மரத்துக்கு கீழே கொண்டு போய் அவரை கொண்டு நிறுத்துது. சொல்கிறாங்க, قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا. நான் இதுக்கு முன்னால் மரணித்திருக்க கூடாதா? எவ்வளோ வலியாக இருக்கும். அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பில் அல்லாஹ் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வலியை சொல்கிறான். நான் மரணித்திருக்க கூடாதா? யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே. அன்புக்குரிய சகோதரர்களே, فناداها من تحتها ألا تحزني قد جعل ربك تحتك سريا. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்சனி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கீழால் ஒரு ஆறு ஓடுது. ஆனால் இதை செஞ்சு கொடுத்தான் அல்லாஹ். ஆனால் கீழே இந்த பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தையும் கேட்குறாங்க. இந்த செய்தியும் தெரியுது. அல்லாஹ் சொல்றான், வஹுஸி இலைகி பிஜிதின் நஹ்ல துஸாகித் அலைகி ருதபன் ஜனியா. அந்த ஈச்ச மரத்திற அடிப்பகுதி நீங்கள் உசுப்பி விடுங்க, ஆட்டி விடுங்க, பழம் விழும். பிரசவ வழியில் துடிக்கிற பெண் தண்ணியை கொடுத்த அல்லாஹ் ஏன் ஆட்டி விட சொல்றான்? ஆட்டி விடாட்டி மரத்திலிருந்து விழாது, அல்லாட கட்டளை தானே பழம் விழுது. ஏன் அல்லாஹ் அங்க ஆட்டி விட சொல்றான்? வஹுஸி இலைகி பிஜிதின் நஹ்ல துஸாகித் அலைகி ருதபன் ஜனியா. பழம் வேணும்னா மரத்தை ஆட்டுங்க. பிரசவ வழியில் துடிக்கிறாங்க, அவ்வளவு வேதனை வலி. அல்லாஹ் அங்க சோதிக்கிறான். இதே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுத்து வளர்த்தாங்க. كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபுக்குள்ள வார நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. அவங்களோட பார்த்தா யாருமே வந்து சந்திக்க மாட்டாங்க, வார போகிறது இருக்காது, பழமெல்லாம் இருக்கும். தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, விதவிதமான பழங்கள் இருக்கும். குல்லமா எந்த நேரத்தில் போனாலும் குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா, ரிஸ்க் இருக்கும், அங்க பழம் இருக்கும். قال يا مريم أنى لك هذا. மரியம், இந்த பழம் எங்கே இருந்து உங்களுக்கு கிடைச்சது? இந்த ரிஸ்க் எங்கே இருந்து கிடைச்சது? قالت هو من عند الله. பக்கத்தில் மரமும் இல்லை, வெளியே போகிறதும் இல்லை, பழம் அறையில் இருக்குது. எங்கே இருந்து வந்தது சொன்னாங்க. قالت هو من عند الله. அல்லாஹ் இடத்துல இருந்து வந்தது. إن الله يرزق من يشاء بغير حساب. அல்லாஹ் அளவு கணக்கில்லாமல் கொடுப்பான் நாடியவர்களுக்கு. அப்போ இந்த நேரத்தில் இப்படி கொடுத்த அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்து கொட்டுன அல்லாஹ்
நல்லா இருக்கும் பொழுது கொண்டு வந்து கொட்டுன அல்லாஹ், நல்ல முறையில் இருக்கும் பொழுது கொண்டு வந்து கொட்டுன அல்லாஹ், மக்களை வியந்து கேட்கிறவளவுக்கு ஆக்குன அல்லாஹ். இப்ப வஹுஸி ஆட்டுங்க அசைங்கன்னு சொல்றான், சோதிக்கிறான். அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், யா அல்லாஹ் அங்க ஃப்ரீயா தந்த நீ, இலவசமா தந்த நீ, கஷ்டப்படாம தந்த நீ, இங்க சோதிக்கிறாயே. இல்லை, அல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். வஹுஸி இலைகி பிஜிதின் நக்லா, அல்லாஹ் சொல்கிறான் நான் செய்கிறேன், அதிலே ஒரு ஹிக்மத் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா ஃபஇம்மா தரஇன்ன மினல் பஷரி அஹதம் ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா فلن أكلم اليوم إنسيا فاتت به قومها تحمله قالوا يا مريم لقد جئت شيئا فريا يا أخت هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا ذلك عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்போ பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் என்ன, அவருடைய உள்ளத்தில் இருந்த சிந்தனையெல்லாம் என்ன? என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், நான் அல்லாஹ் சொல்றபடி வாழுவேன், என்னுடைய முயற்சி அப்படித்தான் இருக்கும். ஆனால் ரப்பு ரிசல்ட்ஸ், அதனுடைய விளைவுகளை எப்படி கொண்டு வருவான்னு தெரியாது. பிள்ளையை பெற்று எடுத்துட்டு வராங்க. சமூகத்தில் திருமணம் முடிக்காமல் ஒரு பிள்ளையை கையில் எடுத்துட்டு வந்தா இந்த சமூகம் என்ன சொல்லும்? சும்மாவே குறை தேடி போற சமூகம், இப்படி ஒரு பெண்மணி பிள்ளையை எடுத்துக்கொண்டு சமூகத்தில் வாராங்க, கணவன் இல்லாம பிள்ளையோட. அல்லாஹ் சொல்றான் فأتت به قومها تحمله. அந்த சமூகத்தில் வந்த பொழுது அந்த சமூகம் கேட்ட கேள்விதான், قالوا يا مريم, மரியமே لقد جئت شيئا فريا, நீங்க ரொம்ப கேவலமான அசிங்கமான வேலையை செஞ்சுட்டு வாரீங்க. உத்தமி என்று அல்லாஹ் சொல்கிறான், கற்பொழுக்கம் உள்ள தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரியம் என்றே நாம் அத்தியாயத்தை குர்ஆனில் ஓதுகின்றோம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்கள் சொல்றாங்க, லகத் ஜிஅதி ஷைஅன் ஃபரியா யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா, ஓண்ட பாப்பா மோசமான ஆளும் இல்லை, உம்மா விபச்சாரியும் இல்லை, நீ எப்படி கெட்டு போனாய்? குர்ஆன் சொல்லுது மக்கள் இப்படி சொன்னாங்கண்டு, அதுதான் மொழிபெயர்க்கிறேன். இப்படி சொல்றாங்க. எந்த நிலையில் இந்த தாயினுடைய அந்த மனசு எப்படி இருக்கும்? ஏற்கனவே பிரசவ வலி, பிள்ளையை சுமந்து வர கஷ்டம், எல்லா பிரச்சனைகளோடும் குடும்பத்தை நோக்கி சமூகத்தை நோக்கி வருகின்ற பொழுது சமூகம் ஆறுதல் சொல்லாமல் அவமானப்படுத்துகிறது என்றால் ரப்பை தவிர வேறு யார் உண்டு? அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அந்த நிலையிலே அவங்களுக்கு ஒரு ஆன்சரும் இல்லை. இந்த பிள்ளையை தந்தவன் அல்லாஹ், இந்த பிள்ளையை அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதை தவிர வேறு விடை கிடையாது. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம், யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, இவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறீங்களே என்று சொன்ன பொழுது ஃபஅஷாரத் இலைஹி, பிள்ளையை நோக்கி கையை காட்டுறாங்க. இது செஞ்ச வேலை தவறு, அதை வேற நக்கல் நையாண்டி தோரணைகளை பிள்ளையை காட்டுனா, காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா, தொட்டில்ல மடியில் இருக்கிற பிள்ளை எப்படி பேசும்? மரியம் எப்படி பேசும்? இப்ப இந்த தாய்க்கு, இந்த தாயுடைய ஒரே ஒரு இலக்கு எதுவாக இருக்கும்?
இப்போ என்னுடைய மானம் போகுதுண்டா என் கோடி எனக்கு ஞாபகம் வராது, என்ன மரியாதை போகுதுன்னா என் கோடி எனக்கு ஞாபகம் வராது, என் குடும்பம் ஞாபகம் வராது. என் மரியாதை என்னுடைய கௌரவம் மீண்டும் கிடைக்கணும் என்பதில் தான் குறியாயிருப்போம் ஏண்டா அவ்வளவு கண்ணியமானவன் முஃமின். அந்த கண்ணியம் மட்டும்தான் அந்த இடத்துல தேவை. இந்த நேரத்தில் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அல்லாஹ் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியாது. பிள்ளையத்தான் காட்டினாங்க. பிள்ளை என்ன செய்யும்? பொது புத்தி, மனிதண்ட புத்தி என்ன? புள்ள பேசாது, பிறந்த புள்ள எப்படி பேசும்? காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா என்று சொன்ன பொழுது, அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அந்த பிள்ளை சொல்லுது, கால இன்னி அபுதுல்லாஹ், கால இன்னி அபுதுல்லாஹ். பிறந்து ஒரு சில நொடிகள், ஒரு சில நாட்களில் பேசுது புள்ள, நான் அல்லாஹ்வுடைய அபுத். அல்லாஹ்வுடைய திட்டம் பேசாத குழந்தையையும் பேச வைப்பான். இது இந்த உலகத்தின் வளமையையும் தாண்டி அல்லாஹ் நடத்தி காட்டுவான் அற்புதங்களை. அந்த அற்புதங்கள் மூமினுக்காக அல்லாஹ் செய்வான். قال إني عبد الله آتاني الكتاب قال إني عبد الله. சாதாரண அடியான் அல்ல நான், அல்லாஹ்வுடைய அடிமை. அதோடு அல்லாஹ் ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். ஆத்தானியல் கிதாப், வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, வஜஅலனி நபியா, என்ன அல்லாஹ் நபியாக ஆக்குறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த், நான் எங்கிருந்தாலும் பரக்கத்துள்ளவனாக தான் இருப்பேன். அல்லாஹ் என்ன அப்படி ஆக்கியிருக்கிறான். وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. அல்லாஹ் இந்த நபித்துவத்தை தந்து வௌசானி பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு ஜகாத்தை கொண்டு வசியத் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து சொல்றாங்க, வபர்ரம் பிவாலிதை, பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். தொடர்ந்து அவங்க பேசுறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து அவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா. நான் அபுதாக இருக்கிறேன், அடக்கி ஆள்பவனாக, மூதேவியாக நான் இருக்கவில்லை. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித், என்ற தாயை பற்றி இப்படி நீங்கள் பேசுகிறீர்களே, வஸ்ஸலாமு அலைய, நான் பிறந்த நாளில், யௌம உலித், நான் இந்த பிறந்த நாளில் என் மீது சாந்தி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகிறது. வயௌம அமூத், மரணிக்கிற நாளும் என் மீது சாந்திதான், திரும்ப எழும்புற நாளில் சாந்திதான். யார் இது? அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ عِيسَى ابْنُ مَرْيَمَ قَوْلَ الْحَقِّ الَّذِي فِيهِ يَمْتَرُونَ. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த பெண்மணி அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்கள். அந்த பிள்ளையை காட்டுனது மட்டும்தான் வேலை, பேச வைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. அதே போன்றுதான் மீண்ட வயிற்றுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மீனுடைய கடலுடைய இருள், கடலுடைய அடியிலே, மீனுடைய வயிற்றுக்குள்ளே, மீனுடைய வயிற்றை விட்டு வாயை விட்டு வெளியே வாரது பெரிய விஷயம், வாயை விட்டு வெளியே வந்தா கடலைந்து வெளியே வாரது பெரிய விஷயம். ஆனால் ஃபனாதா ஃபில் லுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபிமார்கள் என்ன, நான் அநியாயக்காரன் யா அல்லாஹ், நான் அநியாயக்காரன் சொல்லி சொல்லி சொல்லியே இருந்தார்கள். மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், கடலுக்குள்ளே இல்லை, மீன் முழுங்கி வெளியே வருகிறார்கள். அவர்களுடைய முயற்சி என்ன? அல்லாஹ்வின் பால் செல்வது. அல்லாஹ் வழிகளை திறப்பான். அடுத்த நொடி, அடுத்த கால எடுத்து வைக்க முடியாது, கடல் முன்னால் இருக்கிறது. மூசா போங்க, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். எனவே நம்முடைய முயற்சிகள் உலகத்தோடு வரையறுக்கப்படக்கூடாது, உலக சிந்தனையோடு வரையறுக்கப்படாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, கிணற்றுக்குள்ளே போடப்படுகிறார்கள். அவங்க கிணற்றுக்குள்ளே போடப்படுறாரு. அந்த சகோதரர்களுடைய நோக்கம் இவர் மௌத்தாகணும், அல்லது இவர் எங்கேயாவது போயிட்டு கண்காணாத இடத்துக்கு போகணும், இவரை பிரிஞ்சிடணும், இவர் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு கிணத்துக்குள்ளே போடப்பட்டார். 1 வருஷம் 2 வருஷம் போகுது. அப்படியே அந்த கிணறுக்கு அங்கிருந்து எடுக்கப்பட்டு அரச மாளிகைக்கு வாரார். ஒன்று கிணத்துக்குள்ளே போடப்படுற நேரம் உயிர் பிழைப்பாரா என்று தெரியாது. அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன, திரும்ப அரச மாளிகைக்கு வாராரு. அங்கே இருந்து செய்யப்படாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலை போறார். கிணற்றிலே வீசப்பட்டவர், தாய் தந்தையுடைய முகத்தை பார்ப்பேனா என்று கூட தெரியாதவர், தந்தை சகோதரனையும் தந்தையும் இழந்தவர். அந்த நேரத்திலே ஏதோ
செய்யாத ஒரு குற்றத்துக்காக அங்கே சிறைச்சாலை இருக்கிறார். இவருடைய எண்ணமெல்லாம் ஏன்ற ரப்பு என்னதான் இருந்தது. சிறைச்சாலைந்து வெளியே வந்தால் போதும்னு நினைச்சவர் தான் அவரோட போன 2 பேரில் ஒருவர் என்ன செய்யப்படுறாரு, கொல்லப்படுறாரு. நேரத்தோடு தான் வெளியே வந்தாங்க. ஒருவர் கொல்லப்படுறார், ஒருவர் பணிவிடைக்காரராக மாற்றப்படுகிறார். ஆனால் கொஞ்சம் தாமதமாகி வந்தவர் எகிப்தினுடைய மந்திரியாக வெளியே வருகிறார். எங்கட இப்போ ஒருத்தர் சிறைச்சாலையில் இருந்தால் நான் இந்த நாட்டோட கவர்னரா, இந்த நாட்டுடைய அரசரா, இந்த நாட்டுடைய மன்னரா, இந்த நாட்டுடைய மந்திரியா வரணும்னு யாராவது யோசிப்பாங்களா? எப்படா அந்த சிறைச்சாலை விட்டு வெளியே போகிறது? அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியே கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருகிறான்? சங்கையான மனிதராக, தவறுகள் தப்புக்கள் எல்லாம் அப்படியே துடைக்கப்பட்ட மனிதராக வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். எகிப்தினுடைய மந்திரியாக மாற்றப்படுகிறார்கள். யாரெல்லாம் அவரை சதி செய்தார்களோ அவர்களை மீண்டும் அல்லாஹ் அவரிடமே கொண்டு வந்து சேர்த்தான். எப்படி கூனி குறுகி போய் வந்தார்கள். ஆனால் அவர் மன்னிச்சாரு. அதுதான் அவருடைய அந்த உண்மையான மனோநிலை. முஸ்லீம்கள், முஃமின்கள், தக்வா உள்ள மனிதர்கள், நல்ல மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் கிடைச்சும் கடைசியாக அவர் கேட்டது என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமா, தவஃபனி முஸ்லிமா, என்ன முஸ்லிமா மன்னிக்கிச்சு. எவ்வளோ பெரிய அந்தஸ்து, அதிகாரம், கௌரவம், பணம் எது இருந்தாலும் என்ன முஸ்லிமாக மரணிக்க செய்ய அல்லாஹ் என்று கேட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நீ நெருப்புக்குள்ள கைய வைக்கிறாய், சுடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வீசப்படுகிறார். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா. நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்படுறாங்க நெருப்புக்குள்ள. உலகத்தினுடைய பார்வை நெருப்பு சுடும். இப்ராஹிம் போடப்படுகிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு, குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் மீது பர்தாக, பரதுண்டா குளுமையாக மட்டும் இல்லை, சலாம், சாந்தியா, மனசுக்கு சந்தோஷமானதாக நெருப்பை அல்லாஹ் மாற்றி உதவி செய்கிறான். இப்ராஹிம் தூக்கி வீசப்படுறாரு, மூத்தா போறாரு. இது உலகத்திற பார்வை. ரப்புடைய திட்டம், தீர்மானம் என்ன? அவர் சந்தோஷமாக நெருப்புக்குள்ள சுகந்தமாக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு சாதாரண ஒரு சின்ன தலைப்பல்ல, நீண்ட தலைப்பு. அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகள் சரியான பாதையில் இருக்கும் என்றால், நம்முடைய முயற்சிகளை சரியாக நாங்கள் அமைத்து கொண்டோம் என்றால், அல்லாஹ்வுடைய திட்டங்கள் அது நாம் நினையாத விதத்தில், நினையாத புறத்தில், பல வடிவங்களில், பல ரூபங்களில் அல்லாஹ் நமக்கு கொட்டிக்கொண்டே இருப்பான். உடனே அல்ல, எப்போ நமக்கு தேவையோ, எப்போ பொருத்தமோ அப்போ நமக்கு அது வந்தடையும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வைத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும், எங்கட பார்வையில் அதிசயங்கள் அற்புதங்களாக இருக்கும். அல்லாஹுடைய பார்வையில் எனது முஃமினுக்கு நான் வழங்குகிற கண்ணியமாக அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்க்கையை, மனமான வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.